بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் நாம் சஃபுத்து தஃபாசிர் என்ற குர்ஆனுடைய விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாகவும் தெளிவாகவும் அதனுடைய இலக்கிய நயங்கள் உட்பட அனைத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 74 ஆயத்துகளை கடந்து 75வது ஆயத்துகளை அடைந்திருக்கிறோம். 75லிருந்து 82 வரை உள்ள ஆயத்துகளைத்தான், அதனுடைய விளக்கங்களைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் அல்ஹம்துலில்லாஹ் அடைந்திருக்கக்கூடிய பாடம் 89. இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்று பார்ப்போம் என்றால், இது எது சம்பந்தமாக பேசப்படுகிறது ஏனென்றால் இந்த 75லிருந்து 82 அதாவது ஆயத்துகளை சொல்கிறேன் பாருங்கள். قال الله تعالى أفتطمعون أن يؤمنوا لكم என்று ஆரம்பிக்கும் ஆயத்திலிருந்து فأولئك أصحاب الجنة هم فيها خالدون. இது 75வது ஆயத்தின் ஆரம்பம், 82வது ஆயத்தின் முடிவு. எனவே இந்த ஆயத்துகளுக்குரிய தஃப்சீர்களை நாம் பார்த்து விட்டோம். 2-3 தலைப்புகளாக வைத்து அல்ஹம்துலில்லாஹ் அதை நாம் தெளிவாக விளக்கிவிட்டோம். அதற்கு முன்பாக இந்த ஆயத்துகள் சம்பந்தமான சபபு நுசுல் என்று சொல்லப்படக்கூடிய இறங்கிய காரணம், அதேபோல் இந்த ஆயத்துகளில் உள்ள அகராதி பொருள், அதாவது இதில் உள்ள வார்த்தைகளுடைய அர்த்தங்கள், அதனுடைய லேசான ஒரு தெளிவுகள், அதேபோல் இந்த ஆயத்திற்கும் முன்னுள்ள ஆயத்திற்கும் என்ன சம்பந்தம், எதற்காக அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துகளை இறக்கி இருக்கின்றான் என்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு, அதாவது இலக்கியம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாடத்திலேயும் கிதாபுடைய ஆசிரியருடைய நடைமுறைக்கு ஏற்ப அவர் முதலாவது தொடர்பை பற்றி சொல்வார்கள். அதற்கு பிறகு அதாவது ஆயத்துகளுக்கு இடையில் உள்ள சம்பந்தங்கள் தொடர்பை பற்றி பேசுவார்கள். அதற்கு பின்பாக அதனுடைய அகராதி பொருட்களை பேசுவார்கள். அதை தொடர்ந்து இந்த ஆயத்துகள் இறங்கியதற்குரிய காரணம் என்ன என்பதையும், அதற்கு பின்பு அந்த ஆயத்துகளுக்குரிய தஃப்சீர் விளக்கங்களை தெளிவாக சொல்லிவிட்டு இறுதியாக 2 விஷயங்களை வழக்கமாக அவர்கள் கொண்டு வருவது. ஒன்று, இலக்கிய நயம். இந்த ஆயத்துகளுக்குள் இருக்கக்கூடிய இலக்கியம் என்ன, அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய முறை என்ன, எதற்காக வேண்டி இந்த இடத்திலே இந்த விஷயத்தை பயன்படுத்தி இருக்கின்றான் என்பதெல்லாம் தெளிவாக சொல்வார்கள். அதனுடன் சேர்த்து அதற்கு பிறகு வசனங்களின் பயன்கள், அதாவது யூஸ்ஃபுல் ஆஃப் வெசன்ஸ், யூசஸ் ஆஃப் வெசன், அதாவது இந்த வசனங்களினுடைய பயன் பிரயோஜனம் என்ன என்பதையும் தெளிவாக சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் தான் அல்ஹம்துலில்லாஹ் நாம் சஃபுத்து தஃபாசிர் பாடம் 89 இலக்கிய நயம், இந்த பாடத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, அல் ஜும்லத்துல் முஃபீதத்து வத்திபாக். அல் ஜும்லத்துல் முஃபீதத்து வத்திபாக், பயனுள்ள வாக்கியம், அத்திபாக் யூஸ்ஃபுல் சென்டென்ஸ் அண்ட் கவுண்டர் பாயிண்ட். இந்த 2 விஷயத்தையும் தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இந்த 2 விஷயத்தையும் தான் இந்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம். இதனுடைய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஜும்லத்துல் முஃபீதா என்பது நமக்கு தெரிந்ததுதான். வழக்கமாக ஒரு பயனுள்ள ஜும்லாவிற்கு சொல்லப்படும். அதை பற்றிய விஷயங்களையும், அடுத்ததாக திபாக் என்றால் என்ன என்பதையும் நாம் இங்கு இன்ஷா அல்லாஹ் காணப்போகிறோம். வாருங்கள் கிதாபுடைய இபாரத்தை பார்ப்போம். அதனுடைய இன்ஷா அல்லாஹ் இலக்கிய நயங்களையும் நாம் காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பலாகத்து. இதுவரை அல்ஹம்துலில்லாஹ் மேலுள்ள அந்த ஆயத்துகளுடைய தஃப்சீர்களை எல்லாம் பார்த்து விட்டோம். வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹும் ஃபீஹா காலிதூன் என்ற ஆயத்துகள் வரை உள்ள விளக்கங்களை, தஃப்சீரை பார்த்துவிட்டு இப்பொழுது அல் பலாகா, இலக்கிய நயம், அல்லாஹு தஆலா பயன்படுத்தியிருக்கக்கூடிய இலக்கியத்துடைய விஷயத்தை பற்றி பார்க்க வருகிறோம். அது இந்த பாடங்களில் என்னென்ன விஷயங்களை இலக்கியமாக பேசப்படுகிறது என்பது சுருக்கத்தை நாம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லிவிட்டால் மிக தெளிவாக இருக்கும். கொஞ்சம் வாருங்கள் அதற்காக வேண்டி செல்வோம். பாருங்கள், இதிலே முதலாவது நாம் இந்த ஆயத்துடைய வரிசைகளிலே
வஹும் யஅலமூன் என்ற விஷயத்தை நாம் டார்க் செய்து, அதாவது மஞ்சளாக ஆக்கி கொஞ்சம் பெரிதுபடுத்தி காண்பித்திருக்கிறோம். ஏனென்றால் இது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட போகிறது. அடுத்ததாக இன்னல்லாஹ யஅலமு யஅலம் அன்னல்லாஹ அவலா யஅலமு அன்னல்லாஹ யஅலமு மா யுஸிர்ரூன வமா யுஅலினூன். மா யுஸிர்ரூன் வமா யுஅலினூன். யுஸிர்ரூன் என்பது ஒரு வார்த்தை, யுஅலினூன் என்பது ஒரு வார்த்தை. இரண்டுக்கும் மத்தியிலே உள்ள இலக்கியத்தை காண இருக்கிறோம். எனவேதான் அதை நாம் கலரும் வித்தியாசமாக கொடுத்திருக்கிறோம். அடுத்ததாக ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம், இந்த ஆயத்தில் உள்ள நயங்களையும் இன்ஷா அல்லாஹ் இலக்கியங்களையும் நாம் காண இருக்கிறோம். அதனால தான் நம்ம பாருங்க, தலைப்புல வழக்கமாக இந்த முதல் பாடத்துல யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் என்ற ஒரு வார்த்தையும், மா யுஸிரூன வமா யுஅலினூன் என்ற ஒரு வார்த்தையும், வஹும் யஅலமூன் என்ற ஒரு வார்த்தையும், அதாவது சம்பந்தமில்லாத ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த ஆயத்துகளுடைய வார்த்தைகளை ஜும்லாக்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். எனவேதான் வித்தியாசத்திற்காக வேண்டி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலரை கொடுத்திருக்கிறோம், வித்தியாசம் தெரிவதற்காக வேண்டித்தான். வாருங்கள் இப்பொழுது கிதாபுடைய இபாரத்திற்குள் செல்வோம் இன்ஷா அல்லாஹ். அல் பலாகா, பலாகா இலக்கிய நயம். அவ்வலன் கவுலுஹு, அல்லாஹுடைய சொல் என்ன? வஹும் யஅலமூன் أفتطمعون أن يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يحرفونه من بعد ما عقلوه وهم يعلمون. நன்கு தெரிந்ததற்கு பின்பாக அவர்கள் வஹும் யஅலமூன், அவர்கள் என்ன செய்யறாங்க? குர்ஆனுடைய விஷயத்துல திரிதல்கள் ஏற்படுத்துறாங்க, குர்ஆன்ல குளறுபடிகளை ஏற்படுத்துறாங்க. எப்படி? வஹும் யஅலமூன் மின் பாதி மா அகலூஹு, நன்கு அறிந்த பிறகும் வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்திருக்கும் நிலையிலே. வஹும் யஅலமூன் என்பது ஜும்லத்துன் முஃபீதத்துன், ஒரு முழுமையான ஜும்லா. வஹும் என்பது முபுத்ததா. அப்போ வஹும் யஅலமூன் ஜும்லத்துன் முஃபீதத்துன், முழுமையான ஒரு வாக்கியம். வஹும்ங்கிறது முபுத்ததா, யஅலமூன்ங்கிறது ஹபர். நமக்கு தெரியும் ஜும்லத்துன் முஃபீதத்துன்னா என்ன? அதை கொண்டு ஒரு முழுமையான பயன் கிடைக்கும். லி கமாலி குபுஹி சனீஇஹிம், லி கமாலி பூர்த்தியாக தெரிவதற்காக வேண்டி, குபுஹி சனீஇஹிம் அவர்களுடைய, அந்த யூதர்களுடைய செயல்பாடுகளுடைய கேவலத்தன்மையின் முழு உருவமும் நமக்கு தென்படுவதற்காக அல்லாஹு தாலா ஒரு ஜும்லா முஃபீதாவை பயன்படுத்தியிருக்கிறார். அவங்க செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுடைய அத்தனை செயல்பாடுகள், அதாவது அருவருக்கத்தக்க செயல்பாடுகள், கேவலமான நடைமுறைகள், அதாவது துரோகத்தினுடைய உச்சக்கட்டத்தினுடைய அந்த அனைத்து செயல்முறைகளும் கேட்பவர் முன்னால், பார்ப்பவர் முன்னால் ஒரு முழு உருவமாக, முழுமையாக, அரைகுறையாக வருவதற்கல்ல, பாதி தெரிந்து பாதி தெரியாமல், பாதி மறைக்கப்பட்டு பாதி வெளிப்படையாக என்பதல்லாமல், லி கமாலி முழு தோற்றம், ஏ டு செட் முழு ஒன் கடைசி ஆரம்பத்திலிருந்து, அதாவது அட்டை டு அட்டைன்னு சொல்றோம்ல, ஸ்டார்டிங் டு எண்டிங், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை முழுமையாக அவருடைய செயல்பாடுகளுடைய கேவலம் நமக்கு முன்னால் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜும்லத்துல் முஃபீதாவை பயன்படுத்தியிருக்கான். ஜும்லா முஃபீதாங்கிறது நல்ல பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம், தெளிவாக விளங்க வைக்கும். வஹும் யஅலமூன், ஜும்லா இஸ்மியா, ஜும்லா முஃபீதா இஸ்மியா ஃபேலியா என்பதாக வருது. இந்த இடத்துல ஜும்லா இஸ்மியாவை பயன்படுத்தியிருக்கான். ஏன்னா ஃபேலியாவோட ஜும்லா இஸ்மியாவுடைய வெயிட் இருக்க இன்னும் கூட தெரிஞ்சா. காம ஜெய்துனுங்கிறதுல ஜெய்துன் காமவுடைய அந்த விஷயம் இருக்குது, இன்னும் பலமானது. காம ஜெய்துனுங்கிறத விட, ஜும்லா ஃபேலியாவை விட ஜும்லா இஸ்மியால அழுத்தம் தெளிவாக இருக்கும், இன்னும் என்ன கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். வஹும் யஅலமூன் ஃபதஹ்ரீஃபுஹும் லித்தௌராத்தி. முதல்ல என்னது? அவங்க ஏன் இப்படி அல்லாஹ் கொண்டு வர்றான்? எதுக்காக வேண்டி முழுமையா கொண்டு வந்து வெட்ட வெளிச்சமா காண்பிக்கின்றான் என்றால், ஃபதஹ்ரீஃபுஹும் லித்தௌராத்தி, அவர்களுடைய மாறு செய்தல், திரித்தல், ஆயத்துகளை திரித்து விட்டல். இதுல தௌராத்துல கான அன் கஸ்தின், அந்த திரித்தல் ஆகிருந்துச்சு. எப்படி? கஸ்தின், நாட்டத்தோடு, நாடியே செஞ்சாங்க. தஸ்மீமின், அதாவது என்னது? அந்த தஸ்மீமின்னா பொதுவாக வடிவமைப்போட அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று இருக்கு நாட்டத்தோட செய்யறது, இன்னொன்று தஸ்மீம்னா, தஸ்மீம் பொதுவாக ஒரு வார்த்தைக்கு சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு விஷயத்த தஸ்மீம்னா அதாவது நல்ல அதனுடைய ஏ டு செட் அதை என்ன செய்யறது? திரிக்கிறது. நாட்டத்தோட, எப்படி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நல்ல நாடி செய்யறது சொல்லுவாங்க, சுறுசுறுப்பாக அதில் இறங்கி. எப்படின்னா அந்த அமலை
எப்படி செய்யணுங்கிறது தெரிஞ்சு அதில் செய்யக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நெரிசல் சுழிகள்லாம் தெரிந்து வேணும்னே சரி. தஸ்மீம்ங்கிற வார்த்தை பொதுவாக நல்ல நாட்டத்தோட இன்னும் வடிவமைப்போட நல்ல, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகுபடுத்தி அதை அப்படி செஞ்சாங்க. லா அன் ஜஹலின் அவ் நிஸ்யானி, வேண்டுமென்றே என்ன சொல்ல ஞாபகத்தோட லா அன் ஜஹலின், அதாவது அறியாமையின் காரணமாகவோ இல்லை, அவ் நிஸ்யானின் அல்லது மறதியின் காரணமாக ஏற்படல. இப்ப அறியாமையின் காரணமாக ஏற்பட்டா சரி, அறியாதவன் மன்னித்து விடலாம். நிஸ்யான் மறதியினால ஏற்பட்டா ஹொலுக்கல் இன்சான், அதாவது மனிதன் நிஸ்யானோட தான் படைக்கப்பட்டிருக்கான். இன்சான்னாலே நிஸ்யான் தான். அதனால சரி மறதியினால ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்கள விட்டுறலாம், அவங்கள மன்னிச்சு விடலாம். ஆனா கஸ்தீனோட நாட்டத்தோட அது வேணுமென்றே தஸ்மீமோட செஞ்சிருக்காங்க. ஒமை எர்த்தகிபில் மாசியத்தை அன் இல்மின், அதாவது வேணுமென்றே அறிந்தே பாவத்தை ஒரு மனிதன் செய்தான் என்றார். அதனாலதான் ஷரியத்துல அறியாம செய்யற பாவத்திற்கு மன்னிப்பு இருக்குது, அறிஞ்சு செய்த பாவத்துக்கு தௌபா செஞ்சிடணும். இல்லைன்னு சொன்னா பெரிய பிடி இருக்கு. ஒரு மனிதன் அறிந்தே அல்லாவுடைய அந்த குர்ஆன் நடைமுறையிலே பார்ப்போம். மாயிதாவை கேட்குற விஷயத்துல இருக்கு. கேட்குற வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யலாம், அவங்களுக்கு தட்டி கொடுக்கலாம், மன்னிப்பு கொடுக்கலாம், இது கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். மாயிதா கேட்கும்போது அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, நான் இறக்கிடுவேன், இறக்குனதுக்கு பிறகு அவங்க ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னா கடுமையாக இருக்கும். பனு இஸ்ரவேலர் காளை கன்ற வணங்குறாங்க. அல்லாஹ் என்ன செய்யற அதாப உடனே இறக்கிடல அவங்க மேல வேதனையே இறக்கிடல. சரி, ஜஹாலத்துடைய உச்சக்கட்டத்தில் செய்கிறாங்கன்னு எல்லாம் பார்த்துருக்கான். அதே என்ன செய்கிறாங்க, 70 பேர் கூட்டு வந்துட்டு இங்கே நேரடியாக சொன்னதுக்கு பிறகு, அல்லாவுடைய அத்தாட்சிகளை நேராக பார்த்ததுக்கு பிறகு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் பேசுறது நல்ல செவிசாய்த்ததற்கு பிறகு மாறு செய்கிறாங்க, திரிதல் ஏற்படுத்துகிறாங்க. என்ன செஞ்சுட்டான், மலையை தூக்கிட்டான்ல. ஒத்துக்கறியா இல்லை தூக்கி போட்டுறவா, இதான் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விஷயம். உமை ஏர்த்தகிபில் மாசியத்தை, யார் பாவத்தை வேணுமென்று செய்கின்றானோ, அன் இல்மின் தெரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள எவன் பாவத்தை செய்கிறானோ, எஸ்தஹக்கு ஸம்ம வத்தௌபீஹ, எஸ்தஹக்கு ஸம்மனா இழிவையும், வத்தௌபீஹ்னா கேவலம், ஏன்னா எச்சரிக்கை, இதையே தகுதி பெறும். கேவலத்துக்கும் எச்சரிக்கை செய்யப்படுவது கண்டிப்பதற்கும் அவன் தகுதி பெற்றவனாக ஆகிவிடுகிறான். அக்ஸர மிம்மா எர்த்தகிபுஹா வஹுவ ஜாஹிலுன், மிக அதிகமான முறையில், மிக அதிகமாக எதை விட, மிம்மை எர்த்தகிபுஹா, எவன் ஒருவன் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறானோ, வஹுவ ஜாஹிலுன், அவன் அறியாதவனாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த பாவத்தை விட மிக அதிக தண்டனைக்குரிய கேவலத்திற்கு தகுதியானவன் யாரென்றால், அந்த விஷயத்தை, அந்த பாவத்தை அறிந்து கொண்டே செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதனால இவங்க அப்படி செய்யறதுனால தான் அல்லாஹ் வஹும் யஅலமூன் சொல்லி ஒரு கண்டிப்புக்குரிய ஜும்லா முஃபிதாவை கொண்டு வந்து, அந்த கேவலத்துக்கு இழிவுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான்பா செய்யறான், எதுவுமே தெரியாம செய்யல. தெரியாம செய்யவே இல்லை, செய்யறது ஃபுல்லா நல்லா தெரியும். அவன் செய்யறது தப்புன்னு தெரியும், அது பாவம்னு தெரியும், செய்யக்கூடாதுன்னு தெரியும். இப்படி செஞ்சா அது பெரிய துரோகம்னு தெரியும், எல்லாமே தெரியும். இப்படி சொன்னா எப்படி இருக்கும், துரோகம் நல்லா தெரியும். அவன் செய்யறதுனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுதுங்கிறது தெரியும். அவன் செய்யக்கூடியது தவறுங்கிறது நல்லா அழுத்தமா தெரியும். எல்லாமே தெரிஞ்சுட்டு அவன் செய்யறான்பா அப்படின்னா என்ன அர்த்தம், அதனுடைய இழிவு பார்க்குறவங்க இவ்வளோ மோசமானவன். ஒஹும் யாலமூன், அதுதான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த இடத்துல தெளிவாக கொண்டு வந்து அல்லாஹ்ல விளக்குறான். அதான் பலாகத், அல்லாஹ்வுடைய அந்த கலாமுடைய ஒவ்வொரு வாசகமும் ஒரு பெரிய ஒரு கருத்து ஆழமுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கும். குர்ஆன்ல உள்ள வார்த்தைகள் ஃபுல்லும். சரி, இது முதல் விஷயம். சானியன், ரெண்டாவது விஷயம், கவுலுஹு, அல்லாஹ்வுடைய சொல், யக்துபூனல் கிதாப பி ஐதீஹிம், அவர்கள் தங்கள் கரங்களாலேயே எழுதுகிறார்கள், கிதாபை எழுதினார்கள். திக்ருல் ஐதி, கைகளை கூறியிருக்கான், பி ஐதீஹிம் என்று சொன்னான். உனா எதுக்கு, லிதஃபி தவஹுமில் மஜாசி, மஜாசுடைய அந்த வகும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை தடுப்பதற்காக வேண்டி. மஜாசுடைய வகும்னா என்னது, பொதுவாக ஐதீஹிம்ங்கிற இந்த இடத்துல வேற எதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், பயன்படுத்தி விடுகிறானோ. ஏன்னா மஜாஸ்னாலே என்ன, மஜாஸ்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது ஒரு விஷயத்துல என்ன செய்வோம், தஷ்பீம், அதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தையை புலன்படுத்துவோம். அதாவது மஜாஸ்னாலே பொதுவாக நமக்கு தெரிஞ்சது என்ன, ஒரு வார்த்தை புழங்கப்படும், அது அல்லாத வேற ஒரு மானாவை நாடி புழங்கப்படுறது. அப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல ஐதீஹிம்ங்கிறது அல்லாத்துல என்னது, கேட்குறவங்களுக்கு வகம் ஏற்பட்டுறக்கூடாது, ஒருவேளை அவர்கள் எழுதவில்லையோ அப்படி இந்த ஐதீஹிம் வேற எதுக்கும் பதிலாக, அதாவது வேற எதுக்காக வேண்டி புழங்கப்பட்டிருக்கோ. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, லஹு அயாதீன் அலைய அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை சொன்னோம்.
மஜாஸ் விஷயத்துல லஹு யாதின் அலைய எனக்கு வந்து அவனுடைய கைகள் அதிகமாக இருக்குது, என் மீது அவனுடைய கைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கைகளை கொண்டு என்ன வராது, உதவிகள்னு அர்த்தம். அப்போ உதவிகள்ங்கிறதுக்காக தான் கைகள்னு சொல்கிறோம். நம்ம அதுக்கு கொஞ்சம் உதவிகள்ங்கிறதுக்கு ஏன் கையை புழங்கினா முஷாபகத்து கிடையாது, கைக்கும் உதவிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் முஷாபகத்து இல்லை, ஒப்புமை கிடையாது. தொடர்பு என்ன, உதவி செய்யணுச்சுன்னா கையால் செய்யுது, அதனால அந்த கையை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன நினச்சிடக்கூடாது, அதாவது எதுன்னு சொன்னால் நம்ம வந்து மஜாஸு அல்லாத்துல எப்படி அங்கே வந்து உதவிகளுக்கு பதிலாக கையை புழங்குறாங்களோ அதே போல் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பி ஐதீகம்ங்கிறது அவங்களுடைய கைகள் தான் அப்படிங்கிறத உறுதி, அந்த மஜாஸுடைய வகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாத்துல என்ன செய்யலாம், தி தஃப்இ தவஹுமில் மஜாசி, மஜாஸுடைய அந்த சந்தேகம் வகம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை, அந்த ஏற்பட்டதை தடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஐதி என்ற வார்த்தையை புழங்கியிருக்கான், கைகளால் என்று எனது அல்லா தலா புழங்கியிருக்கிறான். சரி, வலி தக்கீதி இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அண்ணல் கிதாபத்தை என எழுத்து என்பது பாஷரூஹா பி அன்ஃபுசியும் அவர்கள் தாங்களே தங்களுடைய நப்சுகளை கொண்டு அதை உருவாக்கினார்கள், செய்தார்கள். பாஷரன் அதோட ஒட்டி விட்டார்கள் அர்த்தம். முபாஷரத்தன் அவங்களே, பாஷரன் அதாவது அது அவங்களே சேருது, வேற எந்த இது மூலமும் இல்லை. அதான் அவங்களுடைய நப்சை கொண்டே என்னது ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலே என்ன ஒட்டிட்டாங்க. பாஷனா இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க, பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவங்களே என்ன தங்களுடைய எழுத்தை வந்து தன்னிலிருந்தே ஆரம்பித்து விட்டார்கள், தன்னிலிருந்தே தொடங்கிட்டாங்க, தாங்களா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கமா யக்கூலுல் காயில் சொல்லுவதை போன்று கத்தப்துஹு பி யமீனி வ சமிஅத்துஹு பி உத்னைய, என்னுடைய கையை கொண்டு நான் எழுதினேன். கத்தப்துஹு நான் அதை எழுதினேன், பி யமீனி என்னுடைய கையை கொண்டு, நான் வலது கையை கொண்டு எழுதினேன். வ சமிஅத்துஹு இன்னும் நான் அதை செவியுற்றேன். பி உத்னைய என்னுடைய இரு காதுகளை கொண்டும் நான் செவியுற்றேன் என்பதாக சொல்றது. இந்த இடத்துல யமீனிங்க ஒரு கையில் வந்து எழுதுறதுனால பி கத்தப்துஹு யமீனிங்கிறோம். இங்கு காதுகள் ரெண்டு காதையும் கொண்டு கேட்கறோம், உத்னைய என்பதாக சொல்றோம். அப்போ என்னுடைய கையை கொண்டு நான் எழுதினேன், என் இரு காதுகளை கொண்டு நான் செவியுற்றேன். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றோம், அப்போ ஒரு கத்தப்துஹு அதான் யக்துபூன அல் கிதாப பி ஐதீஹிம்ங்கிற அந்த இடத்துல அவங்களுடைய கையை கொண்டு அவங்களே தான் அதை எழுதினார்கள் என்று தெளிவாக விளங்குவதற்காக அல்லாஹ் இந்த வார்த்தையை புழங்கியிருக்கிறான். தாலிசன் மூணாவது கவுலுஹு மா யுசிர்ரூன மா யுஅலினூன், எதை அவர்கள் ரகசியமாக வைத்திருக்கிறார்களோ, வமா அதாவது வமா யுஅலின் எதை ஒன்றை அவர்கள் வெளிரங்கம் வெளிப்படையாக, அவலா யாலமூன் மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. அவைல்லதின் எக்துமுல் கிதாப யதீம் சும்மா யகுல் ஹாதா மின் இன்டில்லாஹ் லியஷ்தரு பி ஸமன் கலீலும் அதாவது வயலுஹும் மா கதபத் யதீம் வயலுஹும் மா யக்ஸிபூன், அதாவது இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் அவலா யாலமூன் அவர்கள் அறியவில்லையா, அன்னல்லாஹ நிச்சயமா அல்லாஹ் தஆலா யஅலமு அறிகிறான், மா யுசிர்ரூன் எதை அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்களோ, ரகசியமாக வைத்திருக்கிறார்களோ, வமா யுஅலினூன் எதை அவர்கள் வெளிப்படையாக பகிரங்கமாக வைத்திருக்கிறார்களோ அவை அனைத்தையும் அல்லாஹ் அறிகிறான். ஃபீஹி மினல் முஹஸ்ஸனாத்தில் பதீஇய்யா, இந்த முஹஸ்ஸனாத்தில் பதீஇய்யாங்கிறது ஒரு வகையான பலாகத், இல்மே மஆனியுடைய இல்மே பதீஉடைய ஒரு வகை. முஹ்ஸனாத்தில் பதீஇய்யாவை பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதில் ஒரு வகை தான் என்னது, மா யுசம்மா இல்முல் பதீஉடைய வகையில் இதுதான் மா யுசம்மா பி திபாக், திபாக் என்பதாக பெயர் சொல்லப்படும். எந்த ஒன்று பெயர் சொல்லப்படுகிற திபாக் என்ற வார்த்தையை கொண்டு, ஹைசு ஜமா பைனல் லஃப்லத்தை இரண்டு லெஃப்துகளுக்கு மத்தியிலே இணைப்பதை போன்று, என்னதெல்லாம் யுசிர்ரூனங்கிற வார்த்தையும் யுஅலினூன்கிற வார்த்தை. ஒஹுவ மின் நௌஇ திபாக்கில் இஜாபி, திபாக்கி இஜாபுடைய வகையை சார்ந்தாக இருக்கு. அப்போ திபாக்கைங்கிறது வந்து என்ன சொன்ன முஹ்ஸனாத்தில் பதி, அதாவது முஹ்ஸனாத்துங்கிறது லஃப்லி மானவி ரெண்டு வகையா இருக்கு. அதில் வந்து மானவியை பொறுத்த வரைக்கும் பதியை பொறுத்த வரைக்கும் அது 4-5 வகையா பிரியுது. அதில் ஒரு வகை தான் திபாக், வகையுடைய பேரை மட்டும் சொல்லிக்கிறோம், அது தௌரியான்னு சொல்லுவாங்க. முதல் வகைன்னா தௌரியா, இன்ஷால்லா எங்கேயாவது இதை பற்றி வந்துச்சுன்னா அங்கே நம்ம விளக்கம் சொல்லுவோம். தௌரியானா என்ன, சுருக்கமாக சொல்ல போனால் என்ன, அதாவது சொல்கிறது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, முத்தக்கல்லியும் நினைச்சுவார் ஒரு வார்த்தையை சொல்லுவார், அதை கொண்டு அந்த வார்த்தைக்கு 2 பொருள் இருக்கும். அந்த வார்த்தைக்கு 2 பொருள், ஒன்று வந்து அதை கேட்ட உடனே காதில் விளங்குற மாதிரி ஒரு பொருள் இருக்கும், அதான் வெளிப்படையான பொருள். இன்னொன்று என்னன்னு சொன்னால் ஒரு மறைவான தூரமான பொருள் இருக்கும், அதை வச்சு நடக்கிற அந்த பொருள் நம்முடைய சிந்தனைக்கு வராது. ஆனால் இங்கே நாடப்படுறது என்ன, அந்த பொருளை நாடுவோம், அந்த பொருளை நாடுவோம். எது தூரமாக
மறைவாக இருக்கிறதோ, சிந்தனைக்கு உடனே வராதோ அதை நாடுறதுக்கு தான் தௌரியா என்பதாக சொல்லப்படும். தமிழில் பொதுவாக நம்ம அதிகமாக புலங்குறது. அது மாதிரி அரபியில் வந்து இதுக்குன்னு ஒரு இது விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த ஒரே வார்த்தையை சொல்லி உதாரணமாக சொல்ல போனோம்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஹபீபும்பாங்க. உதாரணமாக ஒரு ஹபீபு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஹபீபு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சில நேரம் என்ன நினைப்போம், அந்த வார்த்தைக்கு அந்த கவிதைக்கு வந்து இவர்களுக்கு என்ன இருக்கு, அதாவது ருப்ப ஷாரி ஐந்தஹும் பஈதுன், ஒரு கவிதையில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், தமிழில் சொல்லுங்க நீங்களே. இப்போ நாங்கள் மற்றதை விடுங்க. அவர்களிடத்திலே கவிதைக்கு சொந்தக்காரர்கள், சில கவிதைகள் இருக்கு, இல்லை கவிதைக்கு சொந்தக்காரன் கோபத்திற்குரியவனாக இருக்கிறான். வயது கோபத்திற்குரியவனாக இருக்கிறான். வலவ் வாஃபா பிஹிம் லஹும் ஹபீபு. அப்போ கவிதைக்கு சொந்தக்காரன் கோபக்காரனாக இருக்கிறான். கோபம் அவங்கள வந்து கோபத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அதை அவன் பரிபூர்ணமாக ஒருவன் அவர்களுக்கு பூர்த்தி செய்து விட்டால் ஹபீபு. அப்போ அவன் என்ன செய்வான், பிரியத்திற்குரியவன் என்பதாக நம்ம வைப்போம். இது உதாரணத்துக்காக சொல்றோம். ஆனால் ஏன் பைதுன்னு வந்திருக்கனால அங்கே ஹபீபுங்கிறதுக்கு பிரியத்திற்குரியவன் சொல்லி சொல்ல நம்ம நாடுவோம். அதுதான் வெளிப்படையாக தெரியக்கூடிய மானாவாகவும் இருக்குது. ஆனால் அங்கே என்னன்னு சொன்னால் ஹபீபுங்கிறது ஒரு மனிதனுடைய பெயருக்கு சொல்ல, ஒருத்தருடைய மனிதனுடைய பெயரே நாடப்படுது. அங்கே என்னது, ஒரு பெயர் நாடப்படுறதுனால அந்த ஹபீபுங்கிறத கொண்டு அந்த ஹபீபுங்கிற வார்த்தை நோக்கம் கிடையாது. அது சொல்லுவாங்க ஹபீப் இப்னு அவுஸ் என்பவரை நாடப்படுகிறது. இதுதான் தௌரியா. இந்த மதியில் இந்த வகையில் இது ஒரு வகை. இது நம்ம இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம். இதனுடைய விளக்கங்கள் அந்த இடங்கள் வரும்போது இன்ஷா அல்லாஹ் ரொம்ப தெளிவாக விளக்குவோம். இல்லை வகை திபாக்குன்னு சொல்லுவாங்க. திபாக் தான் அங்கே வந்திருக்கு. திபாக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், திபாக்குங்கிறதே வந்து பொதுவாக 2 வகை இருக்குது. திபாக்குங்கிறது அதாவது எதிரும் புதிருமான மானாக்கள் ஒரு இடத்துல என்ன செய்யறது, கொண்டு வர்றது. எதிரும் புதிருமான ஒரு மானாக்கும் இன்னொரு மானாக்கும் எதிரும் புதிருமா இருக்கும். இந்த அர்த்தம் இதற்கு நேர் எதிர் அர்த்தமாக அந்த அர்த்தம் இருக்கும். சரி, இதுக்கு பேர் தான் திபாக்குன்னு சொல்லுவாங்க. இது பேச்சில் கொண்டு வர்றது. 2 இதாக இருக்கும். 2 வருஷத்துக்கு மத்தியில் 2 வார்த்தையை இணைப்பாங்க. அது 2 வார்த்தையில் இந்த வார்த்தைக்கு எதிர் வார்த்தை தான் அது, அந்த வார்த்தைக்கு எதிர் வார்த்தை தான் இது. இப்போ செய்தான் அப்படின்னு இருக்குது, செய்யவில்லை. தூங்கினான், விழித்தான். தூங்கினான், விழித்தான். அப்போ என்னது, தூங்கினான்ங்கிறது ஒரு வார்த்தை, விழித்தான்ங்கிற ஒரு வார்த்தை. அது 2ம் ஒரே வார்த்தையில் கொண்டு வர்றது. நான் அவனை தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் பார்த்தேன், ஆனால் அவன் விழித்திருந்தான். நான் அவனை தூங்கிக் கொண்டிருந்தவனா நினைத்தேன், ஆனால் அவன் விழித்திருந்தான். அது ஒரு வார்த்தை. தமிழ் உதாரணத்துக்காக நான் அவனை தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்தேன், ஆனால் அவன் விழித்திருந்தான். என்ன அர்த்தம், தூங்கிக் கொண்டிருக்கிறான் ஒரு வார்த்தை, விழித்திருக்கிறான் ஒரு வார்த்தை. 2 ஒரே இதில் தான் ஒன்று சேர்க்குறாங்க, ஒரே வாக்கியத்தில் கொண்டு வராங்க. 2ம் எதிர்முதிருமான வார்த்தை. இப்படி கொண்டு வர்றதுக்கு திபாக் என்பதாக சொல்லுவாங்க. இப்படி கொண்டு வரதுக்கு திபாக் என்பதாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த திபாக்கில் 2 வகை இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த 2ம் எதிரும் புதிருமா இருந்துச்சுன்னா, எதிரும் புதிருமான வார்த்தை தான், ஆனால் 2ம் எப்படி இருக்கு, மாற்றமாக இருந்துச்சு. இதுக்கு அது மாற்றமாக இருந்துச்சுன்னா, மாற்றான அர்த்தத்தை நாடப்பட்டுச்சுன்னா இது திபாக்கே ஈஜாப் என்பதாக சொல்லுவாங்க. திபாக்கே ஏதாவது மாற்றம் இல்லாமல் இருந்துச்சு. 2ம் எதிரும் புதிருமான வார்த்தை, 2யும் கொண்டு வர்றதுக்குள்ள என்னது, ஒரே விஷயம் தான் நாடப்படுது, எந்த இஃப்திலாஃப் இல்லை, மாற்றங்கள் இல்லைன்னு சொன்னால் அங்கே என்ன செய்யும், அதுக்கு திபாக்கே ஈஜாபின்னு சொல்லுவாங்க. ஆனால் மாற்றத்தை நாடப்படுதுன்னு சொன்னால் அது திபாக்கே சல்பிம்பாங்க. அதுக்கு திபாக்கே சல்பி. அதாவது ஏன், உதாரணத்துக்கு தான் உதாரணம் சொல்லும்போது திரும்பி பாருங்க. தஹ்சபுஹும் ஐகாலம் வஹும் ருக்கூத். உதாரணம், தஹ்சபுஹும் ஐகாலம் வஹும் ருக்கூத். இப்போ ஒரு ஜும்லா, இங்கே 2 வார்த்தை வந்திருக்கு. ஐகாலன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு, அடுத்து ருக்கூதுங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. இந்த 2 எதிரும் புதிரும். இது ஐகாலனா விழித்துக் கொண்டு இருக்கக்கூடியவன், ருக்கூதுனா தூங்கி கொண்டு இருக்கக்கூடியவன். சரி, இப்போ இது திபாக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஏன், 2ம் எதிரும் புதிருமான வார்த்தை வந்திருக்கு. சரி, இப்போ திபாக்கில் இது ஈஜாபியா சலபியா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 2 வார்த்தைக்கு மத்தியில் எதிரும் புதிருமா இருந்துச்சுன்னா அது ஈஜாபி. 2க்கும் எந்த இஃப்திலாஃப் ஏற்படலை அப்படின்னு சொன்னால் சலஃபி. பாருங்க, சலபி. உதாரணமா, அப்போ நான் தஹ்சபுஹும் ஐகாத, நீங்கள் அவர்களை விழித்திருக்கக்கூடியவர்களாக நினைக்கின்றீர்கள், வஹும் ருக்கூத், ஆனால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்போ உங்க சொல்றது விழித்திருக்கீங்க, நீங்க நினைச்சிருக்கீங்க, ஆனால் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க நினைக்கிறது விழிச்சிட்டு இருக்கீங்கன்னு, ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க, தூங்குறது. அப்போ 2ம் எதிரும் புதிருமா இருக்கா, இஃப்திலாஃப் ஏற்படுது 2க்கு மத்தியில்.
நீங்க விழிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, அங்க தூங்குறாங்க. அப்போ இதுக்கு இது இஃப்திலாஃப் ஏற்படுறதுனால இது திபாக்கே ஈஜாபி. சரி, அதே நேரத்தில் யஸ்தக்ஃபூன மினன் நாஸ் வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ். யஸ்தக்ஃபூன மினன் நாஸ், மக்கள் என்ன செய்றாங்க, மக்களிலிருந்து அவர்கள் மறைவை நாடுகிறார்கள். அல்லாஹ்ட்ட இருந்து என்ன செய்யல, அவங்க மறையவில்லை. அதாவது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்ன செய்ய மாட்டிருக்காங்க, எதையும் யோசிக்க மாட்டிருக்காங்க, மறைக்க மாட்டிருக்காங்க. ஆனா மக்களுடைய விஷயத்தில் என்ன செய்றாங்க, பயப்படுறாங்க. மக்களுக்கு பயப்படுறாங்க. யாருக்கு பயப்படுறது இல்ல? அல்லாஹ்க்கு பயப்படுறது இல்ல. இப்போ இங்கே நம்ம அதே தான் கொண்டு வரோம். அப்போ இங்கேயும் அப்படி தான் வருது. இப்போ நம்ம அங்கே சொன்னோம். தஸ்ஸவும் மயக்காவும் ருக்குதுங்கிற வார்த்தையை சொன்னோம். அது இங்க கொண்டு வரும்போது பாருங்க, மா யுசிர்ரூன வ மா யுஅலினூன், அதுதான் இங்க சொல்ல வரோம். அப்போ கவுலுஹு என்னது? அன்னல்லாஹ யஅலமு, அல்லாஹ் அறிகிறான். மா யுசிர்ரூன், எந்த ஒன்றை அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்களோ அதையும் அல்லாஹ் அறிகிறான். மா யுஅலினூன், எந்த ஒன்றை அவர்கள் வெளிப்படையாக வைத்திருக்கிறார்களோ அதையும் அறிகிறான். நம்ம இந்த இடத்துல 2 அர்த்தமே நாடப்படுது. மறைச்சு வச்சிருக்கிறது நாடுறான், அல்லாஹ் தெரியுது. வெளியே இருக்கிறதும் தெரியுது. வெளியே இருக்கிறதும் தெரியுது. அப்போ இந்த இடத்துல திபாக்க ஈஜாபி. ஏன்? இதுவும் இதுவும் என்னது, எதிரும் புதிருமா இருக்கு. அப்ப இதையும் அல்லாஹ் அறியறான், இதையும் அல்லாஹ் அறியறான். இதையும் அறியறான், அதே 2க்கு மத்தியில இഖ்திலாஃப் ஏற்படுது. அப்ப மறைச்சிருக்கிறதையும் அறியறான், வெளிப்படையா இருக்கிறதையும் அல்லாஹ் அறியறான். அங்க என்ன? அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? திபாகை திபாகை ஈஜாபின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றாங்க. என்னது? ஹைசு ஜமா பைனல் லஃப்லத்தை, 2 வார்த்தைகளுக்கு மத்தியில் என்ன செய்றது? ஒன்று சேர்ப்பதை போன்று யுசிர்ரூன் வ யுஅலினூன்ங்கிற வார்த்தை வஹுவ மின் நவ்இ திபாகில் ஈஜாபி. இது திபாகை ஈஜாபுடைய வகையிலிருந்து உள்ளதாக இருக்கிறது. எந்த ஒன்றை அவர்கள் மறைக்கிறார்களோ அதையும் அல்லாஹ் அறிகிறான். எந்த ஒன்றை அவர்கள் வெளிப்படுத்தியா வச்சிருக்கிறாங்களோ அதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப இந்த இடத்துல என்னது? இதுல இன்னும் 3 வகை சொன்னோம். ஏன்னா அதாவது தௌரியான ஒரு வகை, அத்திபாக்னு ஒரு வகை இருக்குது 2வது. அடுத்தது முக்காபிலான்னு சொல்லி ஒரு வகையை சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அங்கங்க வரும்பொழுது அதாவது ஒண்ணும் இன்னும் எதிரும் புதிருமா இருக்கிறது. ஏன்னா உதாரணம் சொன்னோம்னா, அதாவது அதே மாரி 4வது எடுத்துட்டோம்னு சொன்னா, ஹுஸ்னு தஅலீல் என்பதாக சொல்லுவாங்க ஒரு வகை. அடுத்து 5வது, 6வது தஅக்கீதுல் மத்ஹி பிமா யுஷ்பிஹுல் தம். இது ஒரு 5வது வகை. 6வது வகை தஅக்கீதுல் தம்மி பிமா யுஷ்பிஹுல் மத்ஹ், 6வது வகை. இப்படி 6, 7வது ஒரு வகை என்ன சொன்னா, உஸ்லூபுல் ஹக்கீம் என்பதாக சொல்லுவாங்க. அப்ப இந்த அல் முஹ்ஸனாத்துல் பதீஇய்யாவை பொறுத்தவரைக்கும் அது 7 வகையா பிரியுது. அதுல ஒரு வகை தான் சொல்லப்பட்டிருக்கு. முதல் வகை என்னன்னு சொன்னோமா, தௌரியா முதல் வகை. 2வது திபாக்ங்கிற வகை, அது இதுல வந்திருக்கு. 3வது முகாபலாங்கிற வகை. 4வது ஹுஸ்னு தாலீலுங்கிற வகை. 5வது அதாவது மதஹை சொல்லி இழிவை நாடுறது. அது 6வது இழிவை சொல்லி மதஹை நாடுறது. 7வது உஸ்லூபுல் ஹக்கீம், ஹக்கீமுடைய அந்த முறைப்படி அறிவு பெரிய அறிவாளி நுணுக்கமான ஒரு ஞானியினுடைய பேச்சை போன்று உஸ்லூபை போன்று பேசுவது. இந்த 6 வகை என்னது? 7 வகை எதை சார்ந்தது? அல் முஹ்ஸனாத்தில் பதீஇய்யாவுடைய வகையை சார்ந்ததாக இருக்கிறது. அந்தந்த இடங்கள் வரும்போது இன்ஷா அல்லாஹ் அதை தேவைக்கேற்ப விளக்குவோம். இங்கு திபாக்கில் ஈஜாபி மட்டும்தான் புழங்கப்படுது. அதை நாம் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய கலாமை படிப்பதை கொண்டு அதை நமக்கு விளக்கத்தை தருவானாக. அதன் மூலம் நமக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. முழு உம்மத்திற்கும் அதை கொண்டு நேர்வழியை கொடுப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.